ரெண்டாவது கட்டம் அல்ல எழுதுறான், நீங்க போதையோடு இருக்கும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்கிறத நீங்க விளங்குற காலம் வரைகிற வரைக்கும் நீங்க தொழுகைக்கு வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஒரு நாளைக்கு 5 காலம் தொழுது. இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள், குடிகார முஸ்லிம்கள்ட்ட சொன்னா உண்மையிலே பலன் அடிக்கும். எப்போ அப்படின்னா அவன் தொழுகையாளியா இருந்தான். தொழுகையாளியா பலன் அடிக்காது. கவனிங்கள், அவன் தொழுகையாளியாக இருந்தால் பலன் அடிக்கும். தொழுகையாளியாக இல்லாம நீங்க என்ன முஸ்லீம் வேஷம் போட்டாலும் இருக்காது. ஏன்னா 5 காலம் தொழுதணும், பள்ளியில இருந்து அழைப்பு வந்தா போகணும், எனக்கு வேற வழி கிடையாது, நான் முஸ்லீம்னு அடையாளம் காட்டுறதே அந்த தொழுகை தான். அந்த தொழுகையை விட்டா நான் காபீர்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு விளங்கி இருக்கிற ஒருத்தன் தொழுகை விட மாட்டான். தொழுகையை விடக்கூடாதுன்னு நினைச்சானா எதை விட்டுறணும்? வேற வழி கிடையாது, மது விட்டுரும். வேற வழி கிடையாது, அவன் முஸ்கராத்தை விடுறது. அவன் விழிச்சிருக்கிற 5 நேரத்துல வர்ற தொழுகையில ஒவ்வொரு நேரமும் சுய புத்தியோடு இறைவனுக்கு முன்னால் என்று ஓதக்கூடியதை சரியாக ஓத வேண்டும். அப்படி ஓதணும் அப்படின்னா அவன் போதைக்கு ஆட்படாதவனாக இருந்தால் மாத்திரம்தான் ஓத முடியும். 2வது அல்லாஹ் சொன்னா, நீ தொழுகைக்கு வர்றதா இருந்தா குடிச்சிட்டு வராத, நீ போதையில இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்கக்கூடாது. இப்பவும் இந்த பிரச்சனை தீரல. இப்பவும் இந்த பிரச்சனை தீரல. ஏன்? எல்லா நேரங்களிலும் எல்லா காலகட்டங்களிலும் ஒரு சாரார் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, விதிவிலக்குகளை மாத்திரம் தேடி தன்னை அதற்குள் சேர்த்து கொண்டு தன்னை சுத்தமானவனாக, தன்னை குற்றமற்றவனாக பார்ப்பதற்கே முயற்சிப்பார். பாருங்களேன், நீங்க தம்மடிக்காதுன்னு சொல்லி பாருங்க, அல்லாஹ் குரான்ல எங்க தம்மடிக்காதுன்னு சொன்னான்னு கேட்பாங்க. இருக்கிறாங்களா? சீக்ரெட் இன்னும் கொஞ்சம் கூட உச்சசீல போய் கேட்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்துல இன்னைக்கு வச்சிருக்கிற இந்த சுருட்டும் பீடியும் அல்லது இந்த வெண்குழலும் இருந்ததான்னு கேட்கிறவர்கள் இல்ல இல்ல, அப்ப நீங்க எங்க அங்க இருந்து சட்டம் சொல்றீங்கன்னு கேட்போம். இன்னைக்கு ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப ரொம்ப விவரமானவர். எது உங்களுடைய அறிவை மழுங்கடிச்சு உங்களை ஒரு வட்டத்திற்குள் சிந்திக்க முடியாமல் ஆக்குமோ அது முஸ்கரா ஹராம். இப்ப மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வராங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வழி இறக்குறான். இந்த வசனம் தான் மதுவுக்காக இறக்கிய கடைசி வசனம். இந்த வசனத்தை சொன்ன போதுதான் நீங்கள் சொல்லும் அல்லது நாம் வரலாற்றில் படித்தும் அந்த மது ஆறு மதீனத்து மண்ணிலே ஓடியது. யாரு உடைச்சி ஓட விட்டா தெரியுமா? அதை நீங்க முதல்ல விளங்கிடணும். மக்காவுல கஅபத்துல்லாவுல அல்லாஹ்வுடைய ஆதி ஆலயம் இருக்கிறதே பைத்துல் அதீக், அந்த ஆலயத்துல அந்த கஅபாவின் திரைச்சிலைகள்ல என் வீட்டுல நான் ஒரு ஊரல் வச்சிருந்தேன் பாரு, அதுல வடிச்ச அந்த மது இருக்கு பாரு, அது எத்தனை நாள் ஊர்னது தெரியுமா, அதுல வந்த டேஸ்ட் எப்படி தெரியுமா அப்படின்னு எழுதி தொங்க விட்டவர்கள். அப்படி எழுதுறத பெருமையாக கருதி அதில் தன் இலக்கிய புலமையெல்லாம் காட்டியவர்கள். மக்காவுல அல்லாஹ்வுடைய ஆதி ஆலயத்துல, ஏன்னா எல்லாரும் கூடுற இடம், ஹஜ்ஜுக்கு கண்டிப்பா உலகமே விஷயம் அங்க சங்கமிக்கும். இன்னைக்கு வர்றதுல ஹஜ்ஜு இப்ராஹிம் இஸ்லாம் காலத்துல இருந்து ஹஜ் இருக்கு. மக்கமா நகரத்து அந்த குறைஷினுடைய அதிகாரமும் பெருமையும் அந்த ஆதி ஆலயத்தை நிர்வாகம் செய்ததனால் தான் அவர்களுக்கு இருந்தது. வரக்கூடிய ஹாஜிகளுக்கு எல்லாம் சேவை செய்யக்கூடிய வேலையை அவங்க செஞ்சாங்க. தன்னுடைய மொழி புலமையையும் தன்னோடு இருக்கும் அந்த மாதுவை பற்றியும் கவிதை எழுதி தொங்க விட்டு படித்தவர்களுக்கு மத்தியில தங்களை பெருமையோடு பீச்சு கொண்ட ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் தான் எடுத்து போட்டு உடைக்குது, எல்லா ஊரலையும் ஒண்ணுமில்லாம ஆக்குது. எங்க? மதீனாவுல சம்பவம். மதீனால சம்பவம். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சுமார் 17-18 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அந்த 17-18 ஆண்டுகள் தேவைப்பட்டதுங்கிறதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லிக்கிறான். கவனிங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். இந்த தீர்க்கமா அழுத்தமா அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? விசுவாசிகளே, விசுவாசிகளே கவனிக்கணும். இந்த வார்த்தை ரொம்ப வேல்யூவான வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய பொருள் நமக்கு விளங்காததுதான் சிக்கல். விசுவாசிகளே, நம்பிக்கை கொண்டோரே. யார நம்புன? அல்லாஹ்வை நம்புன. யார நம்புன? ரசூலை நம்புன.
யார் நம்புறான்? மறுமையை நம்புறான். இந்த மூணு மிக முக்கியமான நம்பிக்கையினுடைய கோட்பாடு. இந்த மூணை பத்தி கேள்வி கேட்காம யாரும் கபர்ல பாஸ் ஆக முடியாது. இந்த மூணு கேள்விக்கும் அட்டன் பண்ணியே திரும்ப ஒரு வழியே கிடையாது. அல்லாவை பற்றிய நம்பிக்கை மன்றப்பு, மார்க்கத்தை பற்றிய நம்பிக்கை உமாதீனும் நபியும். இந்த கேள்வியில நீங்க பாஸ் ஆகாம நிச்சயமாக கபர்ல பாஸ் ஆக முடியாது. மறுமை கோட்பாடுல அவங்க கொண்டிருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கைய இந்த 15-16 வருஷமும் கொண்டு வந்து அவங்களுக்கு அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்க்கு நேரு எதிரா ஷைத்தான்னா யாரு, அவன் வழியை பின்பற்றினா எப்படி ஒருத்தன் வழிகட்டு போவான், அல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றினா எப்படி நேர் வழிக்கு வருவான் அப்படிங்கிறத அழுத்தமாக அல்லாஹ்வுடைய சிந்தனையில பதிய வச்சுட்டு தான் இந்த வசனத்தை சொல்றான். யா யுகல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு, நிச்சயமாக மதுவும், வல் மைசிரு, சூதாட்டமும், வல் அன்சாபு, நட்டி வழிபடுவதும், வல் அன்சாப் நம்மளை பார்த்து பேசுற மாதிரி இருக்கு, தமிழ் சமுதாயத்தை பார்த்தே பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம தான் நடுகள் தெய்வத்தில் காலகாலமாக வழிபாட்டில் கொண்டு வருவோம். இன்னைக்கு நடுகள் தெய்வ வழிபாடு தமிழர்களை வழிபாட்டு உள்ளது. இவன்ட தெய்வம் எல்லாம் தனியா கிடையாது. நம்முடைய நாம் சார்ந்திருக்கும் இந்த சமூகத்துக்கு தனியா தெய்வம் எல்லாம் கிடையாது. ஏதாவது குலத்துல பெரியவங்க இறந்தாங்கன்னா குலசாமின்னு வச்சிருவோம். அதான் ஒரு காலத்துல இருந்து குல தெய்வமாக வரும். அதையே நடுதல் தெய்வமாக கொண்டாடினார்கள். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்த வழிபாட்டு முறை. அவங்கள்ட்ட எந்த சிலையும் கிடையாது. முன்னோர்களின் பேர்ல ஒரு நம்பிக்கையில ஒரு நடுகல்ல வளர்த்துவாங்க, அதுக்கே ஏத்திக்காப்பு இருப்பாங்க, அதுக்கே எல்லாம் செய்வாங்க, கடைசியில அதையே வணங்கிடுவோம். முடிஞ்ச விஷயம். இப்படிதான் அவங்க மத்தியில கடவுள் நம்பிக்கை வேற ஊருக்கு மாறிச்சு இறைவன்ட்ட இருந்து. இப்போ இந்த நட்டி வைக்கும் தெய்வத்தின் வழிபாடுகளும் அல்லது நினைவு சின்னங்களுக்கு வழிபாடுகளும் வல் அஸ்லாமி, நீங்கள் அம்பு எறிந்து குறி கேட்கும் அந்த நடைமுறையும் அன்னைக்கு அது இருந்தது. அம்பு எறிந்து நீங்கள் குறி கேட்கும் அந்த நடைமுறையும் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானின் அருவருக்கத்தக்க அசிங்கமான காரியங்களில் உள்ளதாகும். இப்ப வெறுப்பு அவங்களுக்கு எங்க வரணும் அப்படின்னா, ஷைத்தா மேல வெறுப்பு வந்தா அந்த காரியத்து மேல வெறுப்பு வரும், இந்த காரியத்து மேல வெறுப்பு வந்தா ஷைத்தா மேல வெறுப்பு வரும். நீங்க ஷைத்தான வெறுக்காத ஒரு ஆளாக இருந்தால் இந்த காரியத்து மேல வெறுப்பு வராது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 15-16 வருஷ டீச்சிங்ல அந்த மக்களுக்கு மத்தியில கொண்டு வந்த அந்த 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 பயிற்சி தரப்பியல் என்ன அப்படின்னா, நீ யார், நீ யாருக்காக வாழ்ற, நீ யார், நீ எதற்காக எதை செய்ய வேண்டும், எதை விட்டுவிடணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா நேர்த்திய பாடம் நடத்திக்கிட்டே வந்துட்டு தான் இந்த இடத்துல இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸுன் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். வெற்றி வேணுமா, நீங்க இது எல்லாத்துலேருந்து விலகிக்கிடுங்க. இங்க கவனிக்கணும், ஷிர்கு அன்சாப், நட்டி நடுகள் தெய்வத்தை வழிபடுவது ஷிர்கு. அதே போன்று குறி கேட்பதற்காக எடுக்கும் முயற்சி இருக்கிறதே அது ஷிர்கு. இதெல்லாம் ஷிர்கு. ஷிர்கோட சேர்ந்து அன்றாடமா ஒரு மனுஷன் ஆதாயத்திற்காகவோ அல்லது சில மணி துணிகளுக்காக செய்யும் அந்த அந்த போதையோ ஒரு சாதாரண தீமை இதுல என்ன இருக்கு அப்படின்னு எடுக்கக்கூடியதை ஒன்னா சேர்க்கிறான், ஒன்னா சேர்க்கிறான். சேர்த்துட்டு சொல்றான், ஷைத்தானுடைய அறிவுறுத்தக்க காரியங்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் விலகிக் கொள்ளுங்கள். குர்ஆன் விஷயம் கொஞ்சம் கவனிங்க. 3 வசனங்கள் 3 வேறு காலகட்டங்களில் ஒரே மக்களை பார்த்து பேசி ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்கள் தங்களை தாங்களே உணர்ந்து இதிலிருந்து விடுபடும்படியாகத்தான் இஸ்லாம் அவர்களை வெளியே கொண்டு வரும். பாரக்கல்லாஹு லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் ونفعني وإياكم بذكر الحكيم. أقول ما تسمعون أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه من كل ذنب إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله داعٍ إلى رضوانه صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد. இன்றைய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் எல்லாரும் முஸ்லிம்கள். மீண்டும் மீண்டும் நாம் நம்முடைய
உள்ளத்திலே அழுத்தமாக பதிய வைக்க வேண்டிய விஷயம். ஈமான், இறை நம்பிக்கை, இறை தூதர் கொண்டு வந்த செய்திகளை ஏற்றுக்கொண்டு அதை நம்புதல். அந்த இரண்டிலும், குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்ட செய்திகளை விசுவாசம் கொண்டதனால் நம்மளோட விசுவாசம். இல்லை என்றால் நம்முடைய சகோதர சமுதாயம் பலதையும் விசுவாசம் கொண்டு பல தெய்வ வழிபாடிலே தங்களுடைய மனோ இச்சையின்படி தெய்வங்களையே உருவாக்கி அவைகளுக்கு பெயர்களையும் சூட்டி மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலிருந்து அல்லது அவர்கள் வணங்கும் அவைகளில் இருந்து நாம் முற்றிலும் விலகி இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் ஈமான், நம்பிக்கை, இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கை நமக்குள் ஆழமாகவும் அழுத்தமாகவும் வரும் என்றால் இன்னைக்கு நம்மளை சூழ உள்ள எந்த பாவத்திலிருந்தும் விலகுவது நமக்கு ஒரு பெரிய கடினமான விஷயமே அல்ல. எந்த பாவத்தையும் பாரதூரமாக பார்த்து வட்டியோ அல்லது இந்த சமுதாயத்தை ஆர்ப்பரிச்சு அனாச்சாரங்களாக இருந்து சமூகத்தை செல்லரிக்கக்கூடிய கொடுமைகள் நிகழலாம் இருக்கின்றனோ அவைகள் அனைத்திலிருந்தும் நாள் வெளியேறும். இதுல என்னன்னா முதல்ல நம்மை உணர்கிறது, நம்மை உணர்றது. நீ பாருங்க, சாதாரணமா ஒரு சிகரெட் பிடிக்கக்கூடிய அல்லது பீடி குடிக்கக்கூடிய அல்லது ஒரு ஏதேனும் அது போன்ற சிறிய என்று நீங்கள் கருதும் எந்த தீமையையும் ஒரு தகப்பன் தான் புள்ள செய்யறது விரும்புறதே இல்லை. ஒரு தகப்பன் தான் புள்ள செய்யறது விரும்புறதே இல்லை. கவனிங்க, ஒரு கணவன் தான் மனைவி செய்வதை விரும்புவதே இல்லை. கணவன் தன் மனைவி செய்வதை விரும்புவதே இல்லை. விரும்புவதில்லை என்ற அளவிற்கு அது உண்மை. ஆனால் அதே தீமை ஏதாவது ஒரு விதத்திலே தன்னிடத்தில் இருந்தால் அதனை விட்டால் தான் அவர்களும் விடுவார்கள் அல்லது அவர்களையும் விட வைக்க முடியும் என்ற புரிதல் இருக்கிறது. இந்த இடத்திலே முஸ்லிம்களில் பலர் தோல்வி வருகிறார்கள். ஆளுமை மிக்க குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய ஆண்கள் தோற்றுவிடும் இடம் அது. தெரியும் உங்களை பத்தி. நீங்க பிள்ளைக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணாது. யாருடைய ஸ்டேட்மெண்ட் இது? மனைவியுடைய ஸ்டேட்மெண்ட் கணவனுக்கு. தெரியும் உங்களை பத்தி. நீங்க பிள்ளைய ரொம்ப நெருக்கடி கொடுக்காதீங்க. என்ன விதத்துல? நீங்க எதுலயும் எடுத்துக்கலாம். பொருளாதார செலவுல எடுத்துக்கலாம், அனாச்சாரமான இடங்கள்ல சங்கமிக்கிறதுல இருக்கலாம், தேவையற்ற காரியங்களை ஈடுபடுறதா இருக்கலாம், அல்லது நீங்க குழந்தைங்களுக்கு இதுதான் நல்லது இதுதான் சரியானது என்று விரும்பும் ஒன்றை அவர்கள் நேர் எதிராக விரும்பும் பொழுது அதற்காக விதிவிலக்கு, அதற்காக விலக்கு கொடுத்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு குடும்ப அமைப்புகளாக இருக்கலாம். அத்தனையிலையும் நம்ம தோத்து போற இடம் என்னன்னா, நாம் எந்த சீர்திருத்தத்தை எதிர்பார்க்கிறோமோ அந்த சீர்திருத்தத்திற்காக முஸ்லிம்களாகிய நாம் நம்மிலே ஒவ்வொருவரும் முதலில் நாம் நம்மை அர்ப்பணிக்காமை. இந்த இடத்துலதான் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும், இந்த இடத்துல சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும். இன்னைக்கு மது தீமை வேற யாருக்கு தான் தெரியாதா? விபச்சாரம் தீமை அதுல எங்களுக்கு தெரியாதா? யாரும் கேட்போம், யாரும் எல்லாரும் கேட்போம். மது தீமை எல்லாரும் தெரியாதா? எல்லாரும் தெரியும். விபச்சாரம் தீமை எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தர் வாராரு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நின்று தஹீர்னி யா ரசூலல்லாஹ், நாயகமே என்னை தூய்மைப்படுத்துங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. என்னை தூய்மைப்படுத்துங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. தூய்மை அடைதல் என்பது அவருக்கு விளங்கி இருக்கு, அதனால கேட்கிறாரு. என்னையா என்ன பிரச்சனை? நான் இன்னாரோடு விபச்சாரம் செய்து விட்டேன். ஆயிஷ் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு நம்ம அவரை சொல்லும் போது என்னதான் சொல்ல முடியும்? ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை பொருத்திக்கிட்டோம், இறைவா அவருக்கு நீ உன் பொருத்தத்தை கொடு அப்படின்னு நாம கேட்கணும். அப்படியான ஒரு மகத்தான இடத்தை அவர் அடைஞ்சிட்டார். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல தஹீர்னி யா ரசூலல்லாஹ், நாயகமே என்னை தூய்மைப்படுத்துங்கள், பெருமானாரை என்னை தூய்மைப்படுத்துங்கள். பெருமானார் தூய்மைப்படுத்த முடியுமா? இன்னைக்கு நம்ம தலைவர் நம்மளை தூய்மைப்படுத்த முடியாது. பெருமானார் உயிரோட இருந்தா அவங்க தூய்மைப்படுத்தலாம், எந்த பாவியையும் தூய்மைப்படுத்தலாம். ஏன்னா அதுக்குரிய வழிமுறையை அல்லாஹ் சொல்லுங்க. அந்த வழிமுறை என்னன்னு தெரிஞ்சதுனாலதான் அவளுக்கு முறையிடுறாரு. என்ன? நான் விபச்சாரம், அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப கருணை மிக்க மனிதர், நான் அதிகாரி, நான் தான் ஆட்சியாளர், நான் சொன்னதை கேள் அப்படின்னு சொல்றதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாவப்பட்ட ஒருத்தனை இந்த பாவத்திலிருந்து காப்பாத்தி இவனை எப்படியும் அது சொர்க்கத்துக்கு கூட்டி போயிட மாட்டோமா அப்படின்னு பார்த்த நாட்கள் தான் அதிகம், நேரங்கள் அதிகம். அப்ப அவரை புறக்கணிக்கிறாங்க. அவர் இங்க சொல்றாரு, இங்க திரும்புறாங்க, இங்க சொல்றாரு, இங்க திரும்புறாங்க. அவரு விபச்சாரம் செஞ்சுட்டேன், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அவரை புறக்கணிக்கிறாங்க. இந்த பக்கம் திரும்புறாங்க, அந்த பக்கம் திரும்புறாங்க. 4வது தடவையாக 3 தடவை தனக்கு எதிராக அவர் மொழி தருகிறார் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, ஆட்சியாளர்கிட்ட. ஏன்னா அவங்க அன்னைக்கு எடுக்கிற முடிவு அவர் மீது எடுக்கப்படும் தண்டனை, அந்த அதிகாரத்துல இருக்கிறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதராகவும் மதீனத்து ஆட்சி தலைவராகும். 4வது முறை சொல்லுகிறார், என்ன உளர்றாரு, போய் பக்கத்துல என்னன்னு விசாரிக்கிறாங்க. உண்மை, நான் ஆளோட இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் திருமணம் ஆனது. திருமணம் ஆயுள் விபச்சாரம் செய்த ஒரு முஸ்லீமுக்கான தண்டனை இஸ்லாம்ல என்னதான் செய்யணும்? கல்ல இருந்து கொல்லணும். குழி பறிச்சு காலை நட்டு ஓட முடியாம பண்ணி அவனுக்கு எதிராக கல்ல இருந்து கொல்லணும். யோசிங்க, சோரோரிக்கு இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் கொஞ்சம் நம்ம ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னு யோசிங்க, அவங்களுடைய நிலைமை என்ன? விபச்சாரத்தை கண்டும் காணாமலும் நம்மள பலர் கடந்து போறவங்களை யோசிச்சு பார்த்து இஸ்லாமுடைய தண்டனையை இந்த இடத்துக்கு இஸ்லாம் கொண்டு வர்றதுக்கு முதல்ல ஒரு பெரிய பாடம் நடத்திதான் அவங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. இத ஒருத்தர் தானா வந்து இதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுதான் சொல்றாரு. தகிர்மையால சொல்லலாம், நான் என்ன சுத்தப்படுத்துங்க. என்ன அந்த சித்தம் நாயகம் கொடுக்கும் தண்டனை என்றும் எனும் அந்த சித்தம் அவரை நேர சொர்க்கத்துக்கு அனுப்பிடும். ஆமா, அனுப்பிடும். காலின் வலிது அவர் தலையில தான் கல் எடுத்து போட்டு நீ இப்படி மோசம் செஞ்சேன்னு சொன்னாங்க. மதீனாவாசிகள் 70 பேருக்கு மேல இவர் செஞ்ச இந்த ஒரு தௌபா பங்கு வைத்து கொடுக்கப்படும் என்றால் அது எல்லோருக்கும் போதுமானதாக இருந்திருக்கும். அவரை பார்த்தா சொன்ன நீ அப்படின்னு யாரு பழிச்சாரோ அவங்க சுருமா பழிச்சாங்க. காரணம் அவர் செய்த தௌபா. எங்க வந்தது இவருக்கு இந்த உணர்வு என்றால், அது பாவம், இறைவனுக்கு பிடிக்காதது, நான் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது மாட்டிக்கொண்டேன், நான் மறுமையில் இதே பாவத்தோடு அல்லாஹ்வை பார்க்க விரும்பவில்லை என்ற எண்ணம் வந்ததுனால் இங்கதான் தீமை ஒழிஞ்சது. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ரொம்ப சமரசமாக, ரொம்ப சுமூகமாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல தீமைகளையும் கண்டும் காணாமலும் போகும் நிலையில் இருக்கிறோம். காரணம் என்ன? அந்த தீமைகளை குறித்த எச்சரிக்கையோ அல்லது அதற்கு இஸ்லாம் கொடுத்த கனபரிமாணங்களோ அல்லது அதனை சமூகத்திலிருந்து இல்லாமல் ஆக்குவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சியில் நமக்கு இருக்கக்கூடிய புரிதல் இருக்கக்கூடிய குறைபாடும் கோளாறும் அதுதான் காரணம். சஹாபாக்கள் அதை சரியா விளங்கியிருந்தாங்க. ஒரு சமுதாயம் உலகத்துக்கே முன்மாதிரியா இருந்து உலகத்தையே தன் பால் ஈர்த்து இஸ்லாம் வளர்ந்தது. இன்று இஸ்லாம் தேய்கிறது. யார் காரணம் என்பதை நம்மளை ஒவ்வொருவரும் என்னை பார்த்து, நானும் உங்களில் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ளணும். அங்கிருந்துள்ள நாம் மாறினால் இந்த சமூகம் மாறும். நல்லாஹலா யுகையிருமா ஹத்தா யுகையிருமா செய்யும். எந்த ஒரு சமூகமும் தாங்களை மாற்றிக்கொள்ளாதவர்கள் இறைவன் ஒரு காலமும் அவர்களை மாற்றுவதில்லை என்று இறைவன் சொல்கிறான். மாறுபவர்களாக நாம் மாறுவோம். நான் தண்ணி அடிக்கலனால மாறணும்னு யாரும் இருப்பாங்க. நான் விபச்சாரம் பண்ணல அதனால எனக்கு என்ன மாறுறது இருக்குன்னு கேட்காதீங்க. இது உலகத்துக்கான செய்தி. ஆனால் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த தீமையில் விலகுவதற்கு இஸ்லாம் சொன்ன வழிமுறைகள் முன்மாதிரி, அதில் சஹாபாக்களுடைய நடைமுறை நமக்கு மிக சிறந்த வழிகாட்டுதல். இல்லாமல் இறைவன் நம்முடைய மார்க்கத்தை சரியாக விளங்கி பின்பற்றக்கூடிய பண்பையும் பக்குவத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் மாயிசல் இஸ்லாம் முதல்ல ஷிர்க் வல் முஷ்ரிக்கீன ஃபஸ்ஸலா அல் கௌம் அல் காஃபிரீன். அல்லாஹ்